முதல் மரியாதைக்குரிய விநாயகப் பெருமானின் திரு அவதாரம் என்பது தீய சக்தியை நிலைக்குலைய செய்த திருநாள் என்று சொல்லலாம். இந்த வையகத்தில் நல்லவர்களும் திருக்கோவிலுக்கு சென்று வணங்குகிறார்கள், தீயவர்களும் வணங்குகிறார்கள். தெய்வம் இருவருக்கும் பொதுவானதுதான். ஆனால் தெய்வத்தின் ஆதரவு எப்போதும் நல்லவர்கள் பக்கமே இருக்கும். இதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. தீயவர்கள் செல்வ செழிப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நல்லவர்கள் வறுமையை வாடி துன்பப்படுகிறார்கள். ஆனால் தெய்வம் தீயவர்களுக்குத்தான் உதவி செய்கிறது என்று தப்பு கணக்கு போட்டுவிடக் கூடாது. இது போன்ற கருத்துக்களை கூறி குழப்பவர்களிடையே வலையில் நாம் விழுந்துவிடவும் கூடாது. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்று நம் பெரியவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். மிக சாதாரணமான அறிவுரை போல் இது தோன்றினாலும் ஆழ்ந்த பொருள் புரிந்த கருத்துக்கள் இதில் மறைந்திருப்பதை நாம் அறிய வேண்டும். கண்ணால் காண்பதே பொய்யாக இருக்கக்கூடுமானால் காதால் கேட்பது நிச்சயம் சந்தேகத்துக்குரியதாக இருக்க முடியும். ஆகவே எந்த விஷயத்தையும் கண்ணால் காண்பதை கொண்டு காதால் கேட்பதை வைத்தும் நாம் முடிவு செய்து கூடாது. நன்கு விசாரித்து அதன் பிறகே அதன் உண்மை பொருளை உணர வேண்டும் என்பதற்காக மேலே குறிப்பிட்ட பொன்மொழிகளை நம் சான்றோர்கள் தந்திருக்கிறார்கள். ஆகவே தீயவர்கள் செல்வ செழிப்புடன் வாழ்கிறார்கள், ஆனால் தெய்வம் அவர்களுக்கு ஆதரவாக தான் இருக்கிறது. ஆகவே நாம் தீயவர்களாக மாறி செல்வத்தை சேர்ப்பதே சரி என்று அவசரப்பட்டு எவரும் முடிவெடுக்க கூடாது. தீயவர்கள் தம் கண் முன்னே செல்வ செழிப்புடன் இருக்கலாம், செல்வாக்கு படைத்தவர்கள் போன்று பிரமிப்பினை கூட தரலாம். ஆனால் அவை இப்போது செய்து கொண்டிருக்கும் தீய செயலுக்கான பலன்கள் அல்ல. இதற்கு முந்தைய பிறவில் செய்த நல் செயல்களின் பலனை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். நம்முடைய குறுகிய வாழ்க்கை காலமாக இந்த கலியுகத்தில் எல்லாவற்றையும் நாம் அறிந்துவிட முடியாது. ஏனெனில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கைக்கு முன்னால் கர்ப்ப கோடி காலமாக இந்த உலகம் தொடர்ந்து இயங்கி வருகிறது. அற்ப தொகையான 30 ஆண்டுகள், 60 ஆண்டுகள் அல்லது 90 ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் கர்ப்ப கோடி ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கும் உலகத்தின் பொருளை எப்படி எடை போட முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள். மாபெரும் தெய்வ சக்தி தான் இந்த உலகை படைத்து இயக்கி வருகிறது. இந்த உலகம் இயங்க வேண்டுமானால் நன்மை தீமை இரண்டும் கலந்திருக்க வேண்டும். அதனால்தான் நம்மளுடைய அசுர சக்தியும் தீய சக்தியும் கலந்து உள்ளது. நாடகங்களிலோ திரைப்படங்களிலோ கதையை தயாரிப்பவர்கள் வில்லன் ஒருவனை கண்டிப்பாக சிருஷ்டி செய்து தங்கள் கதையில் உலா விடுவார்கள். அந்த வில்லனை நல்லவன் போராடி அழிப்பதில் தான் கதை உயிரோட்டமே அடங்கியிருக்கும். வில்லன் இல்லாவிட்டால் கதையின் உயிர் இருக்காது. உயிரில்லாத கதையை எவரும் பார்க்க மாட்டார்கள். இதை தெரிந்து வைத்திருக்கும் நம் உலகை ஆட்டுவிக்கும் சூத்திரதாரியான இறைவன் நல்லவர்களை காப்பாற்றுகிறார், தீயவர்களை அழிக்கிறார். ஆகவே சத்தியமே வெற்றி பெறும் என்ற உண்மையை ஏற்க மறுப்பது ஏன் என்பதுதான் நமது கேள்வி. இந்த உண்மை தத்துவத்தை அனைவரும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். எப்போது தர்மத்தின் பின்பற்றியே செல்ல வேண்டும் என்ற லட்சியத்தை அடிப்படையில் விநாயக புராணம் கூறும் வெற்றி கதைகள் என்னும் தலைப்பில் இந்நூல் உருவாகி உள்ளது. விநாயகப் பெருமானின் அந்த அற்புத கதைகளை படிப்பவர்கள் சொல்ல கேட்பவர்கள் அனைவருமே வாழ்க்கையின் செல்லும் இடமெல்லாம் வெற்றி வாகை சூடுவார்கள். ஏனெனில் விநாயகர் என்றாலே வெற்றியின் திருவுருவம் தான் நம் நினைவுக்கு வரும். அவரை பற்றி எழுதுவதும் எழுதியதை படிப்பதும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாகவே ஒருவருக்கு ஏற்பட முடியும். அந்த அருமையான வாய்ப்பினை எளியோன் ஆகிய எனக்கு அளித்திருக்கும் ஆணைமுக பெருமானின் திருவடிகளை சாட்சியாக பணிந்து வணங்கி அவருடைய திரு அவதார கதையை தொடங்குகிறேன். கருணை கடலாகிய சிவபெருமானும் உலகம் அனைத்தும் அன்னையாகிய உமாதேவியரும் வெள்ளையங்கிரியில் விற்றிருக்கிறார்கள். தேவலோகத்துக்கு மட்டுமின்றி பூ உலகம் உட்பட எல்லா உலகங்களுக்கும் அரணாக இருந்து அவருடைய அருளை பொழியக்கூடிய ஒரு புத்திரனை தோற்றுவிக்க வேண்டும் என்ற எண்ணம் அம்மையப்பரிடம் அப்போது தோன்றியது. கடும் தவம் இருந்து வரத்தினை பெறுகிறவர்கள் அந்த வல்லமையை கொண்டு உலக நலனுக்காக அதை பயன்படுத்தாமல் நல்லவர்களுக்கு துன்பம் உண்டாக்க முயலும் போது அவர்களை தண்டிக்க வேண்டியாகிறது. அந்த காலகட்டத்தில் வரம் கொடுத்த சிவபெருமானே அவரை நேரடியாக அழிக்காமல் தன் சக்தியின் அம்சமான புதிய சக்தியை தோற்றுவித்து அவர்களுக்கு பாடம் கற்பிக்கிறார். அதன் அடிப்படையில் சிந்து என்ற பெயருடைய அசுரன் சிவபெருமானை குறித்து கடும் தவத்தினை மேற்கொண்டான். அதன் காரணமாக அளவற்ற வலிமை வாய்ந்த வரங்களை அவன் பெற்றான். வரம் பெற்றதும் அவனுடைய போக்கு தலைகீழாக மாறியது. தவம் செய்கிறவர்களை அவன் தடுத்தான், சாதுக்களுக்கு துன்பம் விளைவித்தான். தான் தவம் இருந்து வல்லமையை பெற்றது போல் மற்றவர்களும் அதே போல் வலிமையை பெற்றுவிடக் கூடாது என்கின்ற அற்ப புத்தி காரணமாக அவன் அப்படி நடந்து கொண்டான். கலியுகத்தில் மற்றவர்கள் திறமைகளை கண்டு பொறாமை கொண்டு
பழித்து பேசுகிறவர்களும் அவர்களை வளரவிடாமல் செய்வதற்கு காரியங்களை செய்கிறவர்களும் அசுரர்களே என்ற அடையாளம் காணலாம். அந்த அசுர முயற்சிகள் நிச்சயம் வெற்றியினை அடையாது. ஏனெனில் அந்த அசுர சக்தி எதிராக தெய்வ சக்திகளை இறைவர் தோற்றுவித்து கொண்டே இருக்கிறார். மனிதர்களை இங்கே ஏமாற்றுவது போல் இறைவனை ஏமாற்ற முடியாது. அவருடைய பெருங்கருணை எப்போதும் நல்லவர்களை காத்து கொண்டே உள்ளது. மற்றவர்களுக்கு தீமை செய்துவிட்டு எவராலும் நிம்மதியாக இருக்க முடியாது. சிந்து என்னும் அசுரன் சிவபெருமானை குறித்து கடும் தவம் இருந்தான். அந்த தவத்திற்கு உரிய பலனை சர்வேஸ்வரன் அளித்தார். ஆனால் தவத்தின் பலனை அவன் துஷ்பிரயோகம் செய்தான். தேவர்களை வலு சண்டைக்கு இழுத்தான். அதன் காரணமாக தேவர்களும் அசுரர்களும் போர் மூண்டது. தேவசூர யுத்தம் எத்தனையோ முறை நடந்துள்ளது. ஆனால் சிந்து என்ற அசுர சக்திக்கும் தேவர்களுக்கும் நடைபெற்ற யுத்தமே முதலாக நடந்த தேவசூர யுத்தமாகும். இந்த உலகத்திற்கு மகா யுத்தம் என்று சொல்லப்படுவது தேவசூத யுத்தம் தான் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. தேவசூர யுத்தம், ராமாயண யுத்தம், மகாபாரத யுத்தம் என்று முப்பெரும் போராட்டங்கள் குறித்து நமது புராணங்களும் இதிகாசங்களும் பிரமாதமாக பேசுகின்றன. இந்த புராண வரலாற்றின் அடிப்படையின் படி சிந்துவின் தலைமையிலான அசுர சேனைகளுக்கும் இந்திர தலைமையிலான தேவ சேனைகளுக்கும் இடையே கடுமையான யுத்தம் உண்டது. இந்திரன் தன் பட்டத்து யானை ஆகிய மீது அமர்ந்து கடுமையாக போரிட்டான். இருப்பினும் அவர்களால் வெல்ல முடியவில்லை. சிவபெருமானிடம் வரம் பெற்ற காரணத்தால் பேராற்றல் பெற்றிருந்த அந்த சிந்து தேவர்களை ஓட ஓட விரட்டினான். ஒரு கட்டத்தில் தேவேந்திரன் தோற்று ஓடினான். அவனுடைய பட்டத்து யானை மீது அமர்ந்து சிந்து கர்ஜனை செய்தான். தேவலோகம் அந்த அசுரனின் வசமாகியது. 3 உலகையும் போரில் வென்ற அவன் சக்கரவர்த்தியாக திகழ்ந்தான். போர் திறமையும் வலிமையும் பெற்றவர்கள் தங்கள் ஆற்றலை உலகுக்கு உணர்த்த இது போன்ற போர்க்களங்களை காண்பது இயல்பான ஒன்றுதான். இந்த விஷயத்தில் சிந்துவின் மேல் அதிகம் குறை கூறுவதற்கில்லை. ஆனால் யுத்தத்தில் வெற்றி பெற்ற பிறகு அவனுடைய நடவடிக்கைகள் மோசமாக மாறியது. தான் வலிமை பெற்றது போல் மற்றவர்கள் வலிமை பெறக்கூடாது என்கின்ற அற்ப புத்தி அவனிடம் தோன்றியது. அதுவே அவனுடைய பலவீனத்துக்கு அறிகுறி என்று சொல்லலாம். வீரத்திற்கும் இலக்கணம் என்பது எத்தனை வலிமை கொண்ட வீரனையும் அஞ்சாமல் எதிர்த்து வெற்றி காண்பதே ஆகும். கோழையோ புறமுதுகிட்டு ஓடுபவனையோ வீரமற்றவனையோ வெல்வது வீரர்களுக்கு பெருமை தராது. அதனால் இந்த சிந்து என்னும் அசுரன் தான் தவம் செய்து இறைவனிடம் பேராற்றல் பெற்றது போல் மற்றவர்களும் பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக தவம் செய்தவர்களை துன்புறுத்தினான். தவம் செய்யாதவாறு தடுத்தான். இந்த அணுகுமுறை கோழைத்தனத்தின் வெளிப்பாடே ஆகும். சுத்த வீரர்கள் ஒருபோதும் இப்படியெல்லாம் செய்ய மாட்டார்கள். மகாபாரத யுத்தத்தில் கௌரவர்கள் ஆதரவாக பீஷ்மர் யுத்தம் செய்தார். அப்பொழுது அர்ஜுனனின் மகன் அபிமன்யு ஒரு கட்டத்தில் அவரை எதிர்த்து போர் செய்தான். பீஷ்மர் வில்லில் அம்பு பூட்டும் போதெல்லாம் அபிமன்யு அவருடைய நான் கயிற்றை அறுத்தான். 100க்கும் மேற்பட்ட முறை அவன் நான் ஏற்றவே முடியாதபடி அறுத்து கொண்டே இருந்தான். அதை கண்ட பீஷ்மர் அளவில்லா ஆனந்தம் கொண்டார். பலே பலே, அர்ஜுனனுக்கு ஏற்ற மகன்தான் நீ என்று அவனை பாராட்டினார். இதுதான் வீரர்களுக்கு அழகு. உண்மை வீரர்கள் மாபெரும் வீரத்திற்கு தலை வணங்குவார்கள், மரியாதை கொடுப்பார்கள். ஆனால் சிந்து அசுரன் இதற்கு நேர்மாறான குணத்தை கொண்டிருந்தான். மற்றவர்கள் வலிமையும் வீரமும் அடைய முடியாதபடி தடுத்தான். இது கோழைகளின் செயல்தானே. சர்வேஸ்வரன் அவன் போர் செய்த வெற்றி பெற்றதையெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. தவம் செய்கிறவர்களை அவன் தடுக்கிறான், ஆணவத்தின் உச்சில் நின்று ஆர்ப்பரிக்கிறான் என்பதை அறிந்து அவனை அடக்க சிவபெருமான் உறுதி கொண்டார். இந்த உலகத்தில் எந்த மூலையில் அதர்மம் தலை தூக்கினாலும் அதை பார்த்து கொண்டு தெய்வ சக்தி வாளாக இருக்காது. ஏதேனும் ஒரு வடிவில் அதர்மத்தை அழிக்க அந்த சக்தி ஒரு வியூகத்தை வகுத்துவிடும். அது எந்த இடத்தில் நிகழும், எப்படி நிகழும், எப்போதெல்லாம் ஒருவராலும் கணிக்க முடியாது. அந்த முறையில் சிந்துவின் அட்டகாசத்திற்கு வியூகம் உருவாக்க தொடங்கியது. வெள்ளையங்கிரியில் விற்றிருந்த சிவபெருமானும் உமாதேவியரும் ஒரு சிங்கார வனத்தினை அடைந்தார்கள். இயற்கை அழகுகளை எல்லாம் பார்த்து ரசித்து கொண்டே வந்த அவர்கள் அங்கிருந்த சித்திர மண்டபத்தை நெருங்கினார்கள். ஒரு பளிங்கு மேடையில் விற்றிருந்தபடி சுவற்றில் தீட்டப்பட்டிருந்த சித்திரங்களை கவனிக்கத் தொடங்கினார்கள். அந்த சித்திரங்களில் ஒன்று ஓம் என்ற பிரணவ வடிவத்தை யானை வடிவங்களில் விசித்திரமாக அமைந்து காட்டிக் கொண்டிருந்தது. சிவபெருமானும் உமாதேவியரும் அந்த சித்திரத்தை நிதானத்துடனும் அன்புடனும் உற்று பார்த்தார்கள். உடனே அந்த பிரணவ சுரூபத்திலிருந்து ஒரு ஜோதி தோன்றியது. அதன் மத்தியில் இருந்து பிள்ளையார் என்கிற ஜோதி குழந்தை தோன்றியது.
விநாயகப் பெருமானின் திரு அவதாரம் இந்த சூழ்நிலையில்தான் நடந்தேறியது. அசுர சக்தியை வேரோடு சாய்க்கக்கூடிய வெற்றி பிள்ளையார் தோன்றிவிட்டார். அதிலிருந்து நாம் முக்கிய விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அம்மையாருக்கு முதல் திருமகனாக விநாயகப் பெருமானை நாம் போற்றுகிறோம். ஆனால் சிவபெருமான் வேறு, விநாயகப் பெருமான் வேறு என்று நாம் கருதக்கூடாது. சின்று என்ற அசுரனுக்கு வரத்தை வழங்கியவர் சிவபெருமான். அதன் காரணமாகத்தான் எல்லையற்ற வலிமையை அவன் பெற்றான். ஆனால் அவனுடைய நடவடிக்கையில் உலகத்துக்கு உயிர்களுக்கும் தீமைகளை விளைவித்ததால் எம்பெருமான் அவனை அழிக்க திருவுளம் கொண்டார். வரம் கொடுத்த தானே அவனை அழிப்பது முறையாகாது அல்லவா என்பதால் தன் சக்தியை பிரணவ சுரூபமாக மாற்றி விநாயகப் பெருமானின் திருவதாரம் நிகழும்படி செய்தார். அசுர சக்தியை அழிப்பதற்காக மட்டும் விநாயகப் பெருமான் திரு அவதாரம் நிகழவில்லை. உலக மக்கள் எல்லா வழங்குகளையும் அருளும் நோக்கத்துடன் தான் அவருடைய திரு அவதாரம் நிகழ்ந்தது. இதுவே விநாயகப் பெருமான் திரு அவதார கதையாகும். நன்றி, வணக்கம்.